தமிழ்நாட்டு மக்கள் நேருக்கு வணக்கம். கரூர் சம்பவத்துல 41 நபர்கள் கூட்ட நெரிசல் காரணமாக போன வருஷம் உயிரிழந்து போறாங்க. அதாவது தாவேக கட்சி மாநாடு மாதிரி கரூர்ல நடத்துறாங்க. அங்க விஜய் அவர்களை பார்க்கணும், அந்த தனிப்பட்ட அந்த நபரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்களை நடிகரா அவரை வந்து நேரா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அங்க ஒரு கூட்ட நெரிசல் ஏற்படுது. அதன் காரணமாக இறந்து போறாங்க. 41 நபர்கள் இறந்து போறாங்க. இது ஒரு துயரமான சம்பவம் தான். இந்த சம்பவத்தை ஒட்டி தாவேக கட்சி அந்த போன வருஷம் கட்சி அந்தப்பவே நிதி உதவி வழங்கிட்டாங்க. போன அரசாங்கமும் நிதி உதவி வழங்கிட்டாங்க. இன்னும் அந்த குடும்பத்தை நாங்க தத்தேத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாவேக கட்சி வந்து அறிவிச்சாங்க. இப்படி இருக்கிற நிலைமையில இவங்க இப்ப ஆட்சியை பிடிச்சாங்க. விஜய் அவர்கள் இப்ப முதல்வர் ஆயிட்டாரு. இப்ப என்ன செய்யறாங்க, என்ன இவர் செய்யறாரு அப்படின்னா, கரூர் சம்பவத்துல உயிரிழந்து போன அந்த 41 குடும்பத்துல 32 நபர்களோட குடும்பம் இருப்பாங்களே, அந்த குடும்ப உறுப்பினருக்கு நாங்க அரசு பண்ணி கொடுக்க போறோம், கவர்மெண்ட் ஜாப் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காரு. சத்தியமா சொல்றேன், இது கம்ப்ளீட் மிஸ்யூஸ் ஆஃப் பவர். பவரை அப்பட்டமா மிஸ்யூஸ் பண்றாரு. ஏன்னா கட்சி மாநாட்டில் வந்து இறந்து போன நபர்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் வழங்குறாரு. இது சத்தியமா கேள்விப்பட்டதே இல்ல. பவர் அப்படியே கண்ணு முன்னாடி தெரியுது மிஸ்யூஸ் பண்றான்ட்டு. கடும் எதிர்ப்ப இந்த தாவேக அரசாங்கம் இந்த விஷயத்துல நிறைய எதிர்ப்பை சம்பாதிச்சிருக்காங்க. குறிப்பா ஆஸ்பிரன்ஸ் மத்தியில, ஆஸ்பிரன்ஸ் மட்டும் இல்ல, நிறைய எதிர்கட்சி இதை வந்து கண்டனம் தெரிவிக்கிறாங்க. எப்படி உங்களுக்கு அரசு பண்ணி கொடுக்க முடியும்? ஒரு எல்லையில ராணுவ பணியில ஈடுபட்டு போர்ல ஈடுபட்டு இறந்து போன நபர்களுக்கு அரசு பண்ணினா ஓகே. அது மட்டும் இல்லாம ஒரு காவல்துறையில நிறைய பணிகள்ல ஈடுபட்டு அதுல அந்த குடும்பத்துல இறந்து போறாங்க, அது அரசு பண்ணி அப்படின்னாலும் ஓகே. இந்த மாதிரி விஷயத்துல ஓகே. ஒரு கட்சி மாநாடு, ஒரு பிரச்சாரம், ஒரு பிரச்சாரத்துல விஜய் அவர்கள் வராரு. விஜய் அவர்களை பார்க்கணுங்கிற ஒரே நோக்கத்துல வராங்க. எல்லாருமே வந்து அங்க கூட்ட நெரிசல் உருவாகுது. அந்த கூட்ட நெரிசல் காரணமாக 41 நபர்கள் உயிரிழந்து போறாங்க. அந்த விஷயத்தை எடுத்துட்டு அந்த கட்சி சார்பாக கட்சிக்கு வந்து உயிரிழந்து போன நபர்களுக்கு அதுல 32 நபர்கள் குடும்ப உறுப்பினர் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு அரசு பண்ணி கொடுக்க போறோம், கவர்மெண்ட் ஜாப் நான் உங்களுக்கு வழங்க போறேன் அப்படிங்கிறது கம்ப்ளீட் மிஸ்யூஸ் ஆஃப் பவர். ஏன்னா இந்த அரசு கவர்மெண்ட் ஜாப், குறிப்பா டிஎன்பிசி கவர்மெண்ட் ஜாப், குரூப் 4 இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு ஏகப்பட்ட லட்சக்கணக்கான மாணவர்கள் கடுமையா படிச்சிட்டு இருக்காங்க, ஹார்ட் ஒர்க் போட்டு படிச்சிட்டு இருக்காங்க. அப்ப இந்த மாதிரி வழங்கினா படிக்கிற அத்தனை நபர்களும் என்ன இழிச்சவாயனா? ஏன்னா அவங்க எல்லாம் லூசமா என்ன அப்படியே சும்மா படிச்சுட்டே இருக்கணுமா? 3-4 வருஷம் அவங்க மாங்குன்னு படிப்பாங்க, அத்தனை புத்தகத்தை படிப்பாங்க. இந்த இவ்வளவு புத்தகம் இருக்கு, இந்த இத்தனை புத்தகத்தையும் ஒருத்தவன் படிக்கணும், மாங்குன்னு படிக்கணும், அவ்வளவு மார்க்கை எடுக்கணும், எக்ஸாம் ஹால்ல உட்கார்ந்து எழுதணும், கஷ்டப்பட்டு படிக்கணும், கடனை அடைச்சிருவோம்னு சொல்லிட்டு எல்லா சொந்தக்காரங்களோட அந்த எல்லா வார்த்தையும் கேட்டு பல்ல கடிச்சிட்டு படிக்கணும். அவ்வளவு ஹார்ட் ஒர்க் போட்டு படிச்ச நபர்களுக்கு ஒண்ணு இல்ல, 32 நபர்களுக்கு அரசு பணி. இது என்னங்க நியாயம்? இது எந்த விதத்துல நியாயம்? இது கேட்கணுமா இல்லையா? கடும் எதிர்ப்பு. தாவேக அரசாங்கம் இல்ல கடும் எதிர்ப்பை வந்து சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. விஜய் அவர்களுக்கு யார் இந்த ஐடியா கொடுத்ததே தெரியல. சரி, விஜய் அவர்களுக்கு இந்த ஐடியா கொடுக்குறாங்க, முதல்வருக்கு இந்த ஐடியா கொடுக்குறாங்க, சிஎம்க்கு இந்த ஐடியா கொடுக்குறாங்க. சார், இந்த 32 நபர்கள் குடும்ப உறுப்பினருக்கு கவர்மெண்ட் ஜாப் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுக்குறாங்கன்னா, இவர் ஒரு தலைவரா ஒரு முதல்வரா என்ன யோசிக்கணும்? எப்பா என்னப்பா பேசுற? எப்ப கட்சி மாநாட்டில் வந்து இறந்து போன நபர்களுப்பா கவர்மெண்ட் ஜாப் எப்படி கொடுக்க முடியும்? நம்ம ஏதாவது பிசினஸ் வச்சு கொடுப்போம், நிறைய நிதி உதவி இன்னும் செய்வோம், மாசம் நிதி உதவி செய்வோம், நம்ம எல்லாமே செய்வோம் அப்படின்னு சொல்லணும். ஒரு முதல்வரா ஒரு தலைவரா அப்படிதான் சொல்லணும், அப்படிதானே யோசிக்கணும். ஒரு நபர் ஒரு தலைவரா இருக்கிற பட்சத்துல, தலைமை பொறுப்புல இருக்கக்கூடிய பட்சத்துல, முதல்வர் பொறுப்புல இருக்கக்கூடிய பட்சத்துல, பவர்ல இருக்கக்கூடிய பட்சத்துல, அரசு இயந்திரமே கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய ஒரு நபர் இப்படிதானே யோசிக்கணும். அப்படிதானே யோசிப்பாங்க எல்லாருமே. ஆனா அப்படி சொன்னாலும் சரி ஓகே செஞ்சிருவோம்னா, இவரு எந்த அளவுக்கு அவரோட என்ன சொல்றது, அவன சிந்தனை ப்ராசஸ் எப்படி இருக்குன்னே புரிஞ்சுக்க முடியல. சத்தியமா எனக்கு புரியல. என்ன சிந்திக்கிறாரு, தொலைநோக்கு பார்வை என்ன யோசிக்கிறாரு? அவங்க கட்சி, அந்த கட்சி சார்பாக கூடிய ரசிகர்கள் இவங்க மட்டும் தான் முக்கியம் யோசிக்கிறாரா? புரியல எனக்கு. நீங்க பதில் தெரிஞ்சா சொல்லுங்க. ஏன்னா மக்கள் பொதுவா எல்லாம் நல்லாகணும் யோசிக்கணும். எல்லாமே அரசு கவர்மெண்ட் ஜாப்னா யார் வந்து டிசர்வ்டு, கவர்மெண்ட் ஜாப் யார் டிசர்வ், யார் கடுமையா படிக்கிறான், அந்த போட்டி தேவை யார் கிராக் பண்றான். நீங்க என்ன 32 தானே, 32 இதுக்கு என்ன 5000 4000 அப்படியா, வெறும் 32 போஸ்டிங் என்ன போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்பீங்க, நீங்க அப்படி யோசிப்பீங்க. ஞாபகம் வச்சுங்க, இந்த டிஎன்பிசி படிக்கணும் நல்லாவே தெரியும். 160 இப்ப கட் ஆஃப்லாம் இருந்துச்சுன்னா 160, 160.5, 159.5 சொல்லிட்டு 0.5 ஒரு மார்க்ல டக்குன்னு பின்னாடி போவாங்க ரேங்க்ல. அப்ப அந்த 160 எடுத்து கஷ்டப்பட்டு படிச்ச அந்த 26 பேர் இருப்பாங்களா, 32 பேர் இருப்பாங்களே, 32 பேர் இருப்பாங்களே.
அந்த இதுக்குள்ள படிச்சவங்க. அப்ப அவங்களுக்கு வேலை கிடைக்காம போகக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைதுல. அப்ப அந்த 32, 40, 26, 10 எல்லாம் சாதாரணமா நினைக்க கூடாது. ரைட்டா? இது இது எந்த விதத்துல இது எப்படி அக்செப்ட் பண்றது புரியல. நீங்க சொல்லுங்க, தெரிஞ்சா சொல்லுங்க. நீங்க தானே கடுமையா படிச்சிட்டு இருக்கீங்க, ஆஸ்பிரன்ஸ் பார்த்துட்டு இருப்பீங்களா, எஃபோர்ட் போட்டு படிச்சிட்டு இருக்கீங்களா? 32 மார்க் அரசு பணி உங்க பார்வையில் இது எப்படி தெரியுது? நீங்க சொல்லுங்க, நீங்க என்ன சொல்லுங்க. ரைட்டா? ஏன்னா இது நான் தயவு செஞ்சு சொல்லிக்கிறேன், விஜய் அவர்களோட ரசிகர்களுக்கும் சொல்லிக்கிறேன், தாவேக கட்சி தொண்டர்களுக்கும் சொல்லிக்கிறேன். ரைட்டா? ஒரு தப்புனா தப்புன்னு சொல்லி பழகுங்க. அது யாரா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட மனுஷனா இருந்தாலும் சரி. தப்புனா தப்புனே, நான் விஜய்னா தப்புனா இது என்னன்னா இது அப்படியே தப்புன்னு சொல்லி பழகுங்க. நெற்றிக்கண் தரப்பினும் குற்றம் குற்றமே, அதனால புரிஞ்சுக்குங்க. நீங்க ஒரு கல்ட்டு மனப்பான்மையில் இருக்கிறதுனால கல்ட்டு இங்க முக்கியம் இல்ல. ரேஷனலா திங்க் பண்ணுங்க, கொஞ்சம் ரேஷனலா பகுத்தறிவோட நீதி நெறி சார்ந்து, நியாயம் தர்மம் நீதி நெறி, புரியுதா இல்லையா? இந்த ஜஸ்டிஸ் இதுதான் இங்க மேட்ரு. ஒரு மனித இனத்துக்கு இதான் மேட்ரு, கல்ட் மேட்ரு இல்ல. ரைட்டா? நான் இது வீணா இதை குற்றச்சாட்டு செலுத்தணும், இது செலுத்தணும் அப்படின்லாம் என் நோக்கம் இல்ல. அரசியல் அதெல்லாம் என் நோக்கம் இல்ல. இது எப்படி இது உங்க பார்வையில் எப்படி தெரியுது அதை மட்டும் சொல்லுங்க. நீங்க ஹார்ட் ஒர்க் போட்டு படிச்சிருக்கீங்களா? இந்த இவ்வளவு புக்கு என்ன வரிசையா பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜியோகிராபி, ஐஎன்எம், தமிழ், மேத்ஸ் படிச்சிட்டு இருக்கீங்களா இல்லையா? உங்களுக்கு இது எப்படி தெரியுது சொல்லுங்க, எப்படி தெரியுது? இந்த நபர்களுக்கு என்ன, அதாவது பாலிட்டி, எக்கனாமிக், ஜிஎஸ், தமிழ், மேத்ஸ், அவங்க கட்சி மாநாடுக்கு போயிருக்காங்க. அது உயர்ந்த துயரமான சம்பவம் தான். நிதியுதவி வழங்கிட்டாங்க, அவங்களுக்கு ஒரு பிசினஸ் வச்சு கொடுக்கலாம், எல்லாம் செய்யலாம். அரசாங்கம் பணம், அரசாங்க கஜானா, அரசு பணியை கொடுக்குறாங்க. இது சத்தியமா இது எல்லாமே எதிர்க்க வேண்டிய ஒரு விஷயம். எல்லாமே சொல்றேன், வேற ஆஸ்பிரன்ஸ் மட்டும் நான் சொல்ல, எல்லாருமே எதிர்க்க வேண்டிய ஒரு விஷயம். விஜய் அவர்களுக்கு இந்த விஷயம் அவர் எப்படி யோசிக்கிறானே புரியல. அவரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன ஒரு அவர் சந்தேகம் வருது அப்படின்னா, அவரை பொறுத்த வரைக்கும் அவர் கட்சி, அவருக்கு யார் பிடிக்குதோ அவர் மட்டும் தான் அவர் செய்வாரா புரியல எனக்கு. அதான் அவர் கட்சி சார்பாவோ, என்ன யாரெல்லாம் எனக்கு ரசிகரா இருக்காங்களோ, எனக்கு யாரெல்லாம் தொண்டர்களா இருக்காங்களோ, என்ன அக்செப்ட் பண்றவங்களுக்கு நான் செய்வேன் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இருக்கா எனக்கு தெரியல. நீங்க சொல்லுங்க, எனக்கு புரியல. உங்கள்ட்ட கேட்கிறேன், நீங்க சொல்லுங்க. நான் குற்றச்சாட்டு எல்லாம் வைக்கல, தெரியல எனக்கு, நீங்க சொல்லுங்க. ஏன்னா 34% ஓட்டு போட்டிருக்காங்க, எதுல ஒரு 66% வேணான்னு சொல்லிட்டு ஓட்டு போட்டிருக்காங்க. இப்ப அரசு பண்ணி கொடுத்திருக்காங்க அப்படின்னா எல்லாரும் 100% பொதுவா தானே வருது. இப்ப பொதுவா ஒரு கேள்வி எழுப்ப வேண்டிய சூழ்நிலை கட்டாயம் வருதா இல்லையா? நான் அதை வச்சு கேட்கிறேன். ரைட்டா? நீங்க சொல்லுங்க, அதுக்கு பதில் என்னன்னு சொல்லுங்க. இந்த அரசு பண்ணி கொடுத்த இந்த விஷயம் சரியா தவறா? சரியா தவறா நீங்க சொல்லுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் பவரை மிஸ்யூஸ் பண்ற மாதிரி தான் நான் இருக்கேன். எனக்கு அந்த பவர் இருக்கு. கட்சி மாநாடு ஒன்று போன வருஷம் போனோம், அதுல ஒரு துயர சம்பவம் நடந்துருச்சு. அதுல யார் தப்பு, அவங்க 12 மணிக்கு வர சொல்லி நைட்டு வந்தாங்க, அப்புறம் அந்த தெருவுக்குள்ள பர்மிஷன் கொடுத்தது தாண்டி ஒரு கட்சி மாநாடுல இறந்து போயிருக்காங்க. இப்ப நான் பவருக்கு வந்துட்டேன். இந்த பவருக்கு வந்தனால அவங்களுக்கு நான் அரசாங்க வேலையை கொடுக்க போறேன். இப்படிதான் இந்த இது இப்படிதான் சீன், இப்படிதான் நீங்க பார்க்கணும். இதுல கல்ட் எல்லாம் பார்க்க கூடாது, ரேஷனலா திங்க் பண்ணுங்க. தப்புனான்னு சொல்லுங்க. ரைட்டா? எல்லாமே நீங்க தாவேக தொண்டர்களா இருக்கலாம், தாவேக நிர்வாகிகளா இருக்கலாம், இந்த அரசாங்கத்தோட என்ன சொல்றது விஜய் ரசிகர்களா இருக்கலாம், நீங்க யாரா வேணா இருங்க. ரைட்டா? கேள்வி கேட்க வேண்டிய நேரம் இது, கேள்வி கேட்க வேண்டிய நேரம். ஒவ்வொரு மார்க்கும் முக்கியம். ஒவ்வொரு ஆஸ்பிரண்ட் கடுமையா படிக்கிறான், என்ன அவ்வளவு கடுமையா படிக்கிறான். காலையில ஒரு பண்ணை சாப்பிட்டு, என்ன காசே இல்லாம ஒரு பண்ணை மட்டும் சாப்பிட்டு எப்படியாவது ஒரு அரசாங்க பணி வாங்கிடலாமா, எப்படியாவது கவர்மெண்ட் ஜாப் பிஏஓ ஆகிடலாமா, ஒரு குரூப் 4 வேலையை எப்படியாவது வாங்கிடலாமான்னு சொல்லிட்டு ஹவுஸ் ஒய்ஃப் வேலை போயிட்டு வந்துன்னு சொல்லிட்டு அவ்வளவு கடுமையா படிக்கிறான். பார்க்கிறவங்க படிச்சுட்டு இருக்காங்க, வெயில் அடிக்குது பார்க்கிறவங்க படிச்சுட்டு இருக்காங்க, அவ்வளவு புத்தகத்தை படிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே உதவி தள்ளிட்டு, இந்தாங்க அரசு பண்ணி, நான் தவறு செஞ்சுட்டேன், இந்தாங்க அரசு பண்ணி. சரி, தவறு செஞ்சுட்டேன்னா அக்கௌண்டபிலிட்டி நாச்சு எடுத்துக்கணும்ல, அது விடுங்க. அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிறது ஒரு விஷயம். ரைட்டா? குற்றச்சாட்டு அதெல்லாம் நான் சொல்ல வரல, அதையும் எடுத்துக்கணும். பிளஸ் இந்த விஷயம் உங்க கருத்து என்ன, நீங்க அதை மட்டும் சொல்லுங்க. இந்த விஷயம் இப்படி நடந்திருக்கு, இது கடும் எதிர்ப்ப இந்த அரசாங்கம் சம்பாதிச்சிருக்காங்க. உங்க கருத்தை நீங்க சொல்லுங்க. ரைட்டா? அவ்வளவுதான் நான் சொல்றேன், உங்கள்ட்ட விட்டுறேன். வரப்போற குரூப் 2 குரூப் 4 வரப்போகுது. வேகன்சிஸ் ஏற்கனவே குரூப் 1ல 26 வேகன்சி, குரூப் 1ல வெறும் 26 வேகன்சி, வரலாற்றுல இல்லாத வேகன்சி. எதை கேட்டாலும் நீங்க யாரை கேட்டாலும் இந்த அரசாங்கத்தை, அதாவது தாவேக தொண்டர்களோ யாரை கேட்டாலும், இவங்களே கேட்டாலும் மாற்றம்ங்கிறாங்க. மாற்றம்னா என்னப்பா? ஊழலை ஒழிக்கிறதா மாற்றம், அவ்வளவுதானே? ஊழலை ஒழிக்கிறது மாற்றம் முடிஞ்சா? அதோட முடிஞ்சா? அப்ப என்ன கேட்டாலும் ஊழலை ஒழிச்சோமேங்கிறாங்க. என்ன சார் சட்ட ஒழுங்கு இப்படி இருக்கே,
சட்டம் ஒழுங்கா முக்கியம், ஊழல் ஒழிச்சிட்டோம் பாருங்க. கரண்ட் இல்லையா சார், கரண்டா முக்கியம், ஊழல் ஒழிச்சிட்டோம் பாருங்க. குரூப் 26 வேகன்சி தான் சார் போட்டிருக்கீங்க. 26 வேகன்சி முக்கியம், ஊழலை ஒழிச்சிட்டோம் பாருங்க. ஊழலை ஒழிச்சா மட்டுமே மாற்றமா? வேற எதுவுமே மாற்றம் இல்லையா? கேட்பாங்களா மாட்டாங்களா? மக்கள் கேட்கறாங்களா இல்லையா? அது மட்டும் தான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். என்ன ஒரு அகாடமி போங்க, எது வேணாலும் இருக்கட்டுங்க. என்ன இது வந்து பவரை மிஸ்யூஸ் பண்றதுங்க. என்ன அகாடமியில அரசியல் பேசுறேன், எனக்கு எல்லாம் தெரியாதுங்க. பவர் மிஸ்யூஸ்ங்க, போங்க முடிஞ்சு. ரைட்டா? இது யார் பண்ணாலும் தப்பு தாங்க. எந்த ஆட்சி, போன ஆட்சி, அதுக்கு முன்னாடி ஆட்சி, யார் பண்ணாலும் தப்பு தாங்க. ரைட்டா? அதை மட்டும் உங்க முன்னாடி வச்சிடுறேன், பாருங்க. ரைட்டா? அடுத்த வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.